Hello everyone, this is Nagarjun and you're watching me on நான் மனிதன். இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கான்ட்ரவர்ஷியஸ் கான்ஸ்பிரசிஸ் இதெல்லாம் பற்றி பேசுறது விட்டுட்டு ஒரு லைட்டரான விஷயத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா இப்போவே உங்கள் ஃபோனில் இருக்க பேக் பட்டன் அமைக்கிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து க்ரூயல்ட்டி இன் த நேம் ஆஃப் பார்கெனிங். நம்ம பேச போகிறது ஆல் கேட்டகரிஸ் அண்ட் ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்காங்க. இது வந்து கடைசியில் ஒரு சின்ன விஷயத்த அவங்க எல்லாத்துக்கும் வந்து மனசில் வர வரைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம யோசிக்க வேண்டிய என்னதுன்னா நம்ம யார்கிட்ட பார்கெயின் பண்ணுறோன்றோம், அதாவது பேரம் பேசுகிறோங்கிறது தான். நம்ம ஒன்றும் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்டே பில்கேட்ஸ் கிட்டேயோலாம் போய் பேரம் பேசுறது இல்லையே. ரோட்டில் பழம் விற்கிறவங்க கிட்டையும் அடிக்கிற வெயிலில் வீடு தேடி வந்து காய்கறி விற்கிறவங்க கிட்டையும். இதை கேட்ட உடனே இது நம்ம டாபிக் இல்லை, இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு ஒதுங்க வேணாம். ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் உங்கள் வீட்டை மேனேஜ் பண்ணுற பொசிஷனுக்கு வரத்தான் போகிறீங்க. ஒன்று நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசுகிற அந்த 5 ரூபா 10 ரூபாவில் அவங்க ஒன்றும் ஜாகுவார் கார் வாங்கிட போகிறதில்ல. அதுக்கும் மேலே இதை நீ யாருப்பா கேட்குறது, நான் என் பேச்சு திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்கேன் பேரம் பேசி, ஸோ அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு தில் இருந்தாங்க ஒரு கேஎஃப்சிலையோ மெக்டானல்ஸ்லையோ அந்த மாதிரி கடையில் போய் ஒன்றும் இல்லை ஒரு 5 ரூபா குறைச்சி ஒரு பொருள் வாங்கி காட்டுங்க பார்க்கலாம். அதை கூட விடுங்க, எக்ஸ்ட்ரா 20 to 25% வந்து டேக்ஸ் போடுறாங்க. அது ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு அட்லீஸ்ட் யாராவது கேட்டிருக்கோமா? கேட்டால் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு எல்லா மீடியாலையும் காமிச்சாலும் நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருக்கோம். ஆனால் கீரைக்கார அம்மா கிட்ட ஒரு 2 ரூபாய்க்காக பேரம் போட்டு சண்டை போட்டுட்ருக்கோம். இதுதாங்க ஆக்சுவல் நிலவரம், உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். நான் ஒன்றும் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேசி புதுசாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கல. என் மனசில் எனக்கு வந்து உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து சம்பளம் வாங்குகிற சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ பேரம் பேசாமல் இருக்கிறதே அந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு வந்து டிப்ஸுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வெயிலில் உழைக்கிற அவங்களோட உழைப்பை சுரண்டுறனால தான் நம்ம ஏசிலையும் ஃபேன்லேயும் உட்காந்து ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி நம்மளோட உழைப்பு ஒருத்தர் சுரண்டி அவன் ஒரு வேலையுமே பார்க்காம ஜாலியாக கோடியாக சம்பாதிச்சிட்ருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.